உங்களை ஏமாத்தின புருஷனை நீங்க எதுக்காக இன்னும் டைவர்ஸ் பண்ணாம இருக்கீங்க? நான் வந்து தெரியும் அண்ணி, இன்னைக்காவது ஒரு நாள் அவர் திரும்பவும் உங்க கூட வந்து சேருவாருங்கிற நம்பிக்கையில தானே. நாளைக்கு நீங்க ஒன்னாயிடுவீங்க, நாங்க பகையாகணுமா? உங்களால முடிஞ்சா என் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாம இருங்க. ஸ்வாதி, நான் என்ன பண்ண முடியுமா? நானும் ஒரு சாதாரண மனுஷி தானே, எனக்கும் உணர்வுகள் இருக்கு. நீயும் புருஷனும் சாந்தியோடையும் அந்த மனுஷனோடையும் உறவு வச்சுக்கிட்டா நிச்சயமா மாமா உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாரு. என்ன மாமா? ஆமா. ஸ்வாதி, நீ கவலைப்படாதம்மா. உனக்கு யார் உதவுறாங்களோ இல்லையோ, தங்கச்சிக்கு உதவ இந்த அக்கா இருக்கா. என்ன நீ என்ன அனிதா திடீர்னு வந்து ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசுற? யாருக்கு யார் சம்பந்தம் இல்ல? அண்ணி, அண்ணன் உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், அது வேற. ஆனா கூட பிறந்த தங்கச்சிங்க அவர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றது அராஜகம். என்னது? நான் மாமா நான் அராஜகம் பண்றேனா? பாருங்க மாமா. அண்ணி, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க அப்பா கிட்ட போய் பேசுறீங்க. நான் ஏதாவது தப்பா பேசினா அப்பா கேப்பாரு. அண்ணி, நமக்கு ஒருத்தர் மேல கோவம் இருந்தா நாம மட்டும் பேசாம இருக்கலாம், ஊருலகமே பேசக்கூடாதுன்னா சாரி அண்ணி. அண்ணி, உங்க பேச்ச வேணா அப்பா கேட்கலாம், ஆனா எங்களால முடியாது. ஸ்வாதி, உன்னை பார்த்து நிம்மதியா பேசிட்டு போலான்னு வந்தேன். ஸ்வாதி, ரெண்டு பேரும் சாப்பிடலாம் வா. வாங்க சம்பந்திம்மா, வாங்க உட்காருங்க. வீட்ல வேற யாரும் இல்லையே? யாரும் இல்ல, உட்காருங்கம்மா. என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? வர வர என் மாமியார் என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. அவ போக்கே எனக்கு பிடிக்கல, கோவமா வருது. அட விடுங்கம்மா, வயசான பொம்பளை ஏதோ பேசிக்கிட்டு போறா. அந்த கிழவி பேசினா பேசிட்டு போட்டோம், ஆனா வர வர அவ அதிகமா சாந்தியை சப்போர்ட் பண்ணி பேசுறா. அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. வாஸ்தவம் தான், அந்த பொம்பளை அப்படி பேசக்கூடாதுதான். அந்த கிழவி வீட்ல அது பெத்தது ஒண்ணு இருக்கே அனிதா, இவ்வளவு நாள் நாய்க்குட்டி மாதிரி என்ன சுத்தி சுத்தி வருவா, ஆனா இப்ப அவளே என்ன பார்த்து கொலைக்கிறா. அட என்னங்க நீங்க, ஆர்கேயும் கார்த்திக்கும் உங்க பக்கம் இருக்கிறப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க? மகன்னு வரும்போது ஆர்கேக்கு சென்டிமெண்ட் இருக்கு. இந்த சாந்தி குழந்தை மேல அந்த மடையன் கார்த்திக் ஓவரா பாசம் வச்சிருக்கான். இந்த ஒண்ணு சேர்ந்ததுன்னா எனக்கு எதிராயிடுவாங்களே, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இனிமே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. சரி, என்ன பண்ண போறீங்க? எல்லா நாய்களுக்கும் சொத்து பிரிச்சுட்டு வீட்டை விட்டு துரத்த வேண்டியதா. நல்ல ஐடியா தான், அதை செய்யுங்க, அதை செய்யுங்க. அம்மா. என்னப்பா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? என்ன சொல்ல போற? சம்பளம் கூட வேணுமா? அதெல்லாம் இல்லம்மா, வேலைக்கேற்ற சம்பளம் ஐயா தராரு. வேற என்ன? முன்னெல்லாம் அபிராமிமா எந்த டென்ஷனும் இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் இப்போ படப்படப்பாக இருக்காங்க. மனசுக்குள்ளே ஏதோ ஓடுது. அவங்க சம்பந்தி சீனிவாச சாரோட அடிக்கடி சந்தித்து பேசுகிறாங்க. அவரை பார்த்துட்டு வந்தாவே போதும் படப்படன்னு பேசுகிறாங்க. அவங்க அப்பப்போ பேசும்போது உங்கள் பேரும் அடிப்படுது. என்ன? ஏன் பேரா?
ஆமாம்மா, என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களை பற்றி அடிக்கடி பேசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறேன். அதனால தான் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். என்னை தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. சரி சரி, இந்த விஷயத்த என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரிங்கம்மா. அப்புறம் அவங்க வேற என்ன பேசினாலும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. சரிங்கம்மா. ஆ, வேற என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நீ போப்பா. என்ன என்ன பண்ணுது? ஒன்றும் இல்லை, லைட் ஃபீவர். சரி உள்ள வாங்க, இங்க ரொம்ப வெயிலா இருக்கு. இங்க வெயிலா இருக்கு, நிழலுக்கு வாங்க, மாத்திரை எடுத்துட்டு வரேன். அம்மா, நம்ம வீட்டு வாசல்ல மைண்ட் சரியில்லாதவர் அடிக்கடி வருவாரே, அவரு பாவம் குளிர் ஜுரத்துல நடுங்கிட்டு இருக்காரு. நான் மாத்திரை எடுத்து தரேன், நீங்க கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுங்களேன். வர வர அந்த பைத்தியக்காரன் நம்ம வீட்டு விருந்தாளி ஆயிடுவான் போல இருக்கு. மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத யாரும் விருந்தாளிங்க தான். நாம நல்லது நினைக்கிறோம், நமக்கு தான் நல்லது நடக்க மாட்டேங்குது. சரி, அவன் ஆஸ்பத்திரியில சேர்க்கிற வழியை பாரு. இந்தாங்க. மாத்திரை சாப்பிடுங்க. இஷ்டங்கீனன். என்ன? ஜெர்மன்ல. தேங்க்ஸ். ஜெர்மனிலாம் தெரியுமா உங்களுக்கு? பல பாஷைகள் படிச்சிருக்கிறேன், ஆனா கூட பழகின மனுஷனை படிக்க முடியல. அதனால்தான் இப்படி. இந்த மாத்திரைய நைட்டு சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும், அப்பதான் ஜுரம் போகும். நைட்டு இங்கே வந்து சாப்பிடுங்க. Danke. Gott segne dich. Auf Wiedersehen. Auf Wiedersehen. Auf Wiedersehen.
எந்த நேரத்தில் என்ன டெல்லிக்கு அனுப்பிச்சியோ அடுத்தாப்புல டூர் வந்துகிட்டே இருக்கு. ஆர்கே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. இது என்னால ஒன்றும் இல்லை, எல்லாம் உன்னுடைய திறமை தான். சரி, அடுத்த ட்ரிப்பு எங்க? மலேசியா. ஒரு 4-5 நாள் தான். அநேகமாக இந்த மந்த் எண்ட் போவேன்னு நினைக்கிறேன். மலேசியாவில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உன்னை ஏர்போர்ட்லேயே ரிசீவ் பண்ண சொல்கிறேனே. சீனுக்கு இல்லாத ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ்னு ஒன்று ஞாபகம் வருது. நம்ம லாயர் பிரகாஷ் ஃபோன் பண்ணாரு. ரொம்ப விசாரிச்சாருப்பா உன்னை. நான் கூட அவரை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்ப்பா. அப்படியா? என்ன விஷயம்? நம்ம குடும்ப பாகப்பிரிவினை தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஓ, மலேசியா போகிறதுக்குள்ள அதை முடிச்சிடணும்னு பார்க்குறேன். ஐ சி. ஓகே, நான் அவரை வந்து பார்க்க சொல்கிறேன். மெட்ராஸில் தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் நாளைக்கே நல்ல நாள். வர சொல்லிட்டா? ஒரு 11 o'clock முடிஞ்சா நீ வாயேன். வேண்டாம் இருக்கே, நல்லா இருக்காது. ஒன் மோர் திங். என்ன? இந்த பாகப்பிரிவினைன்னு ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீ தாராளமாக எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து பழகினவன். சொத்தெல்லாம் பிரிக்கும் பொழுது உனக்குன்னு ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கா இருக்கே. சீனு, என் மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க. அக்கா, இந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு போனை போடு. ஏன் அவன் இன்னும் போனே பண்ணலையா? மதிக்கவே மாட்டேங்கிறான். ஹலோ. ஹலோ, நான் அபிராமி பேசுறேன். சொல்லுங்க மேடம். என்ன நாங்களாவே உங்களுக்கு திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிட்டு இருக்கோமா? உங்களுக்கு ஃபோன் பண்ண தெரியாத, ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. எவ்வளவு நாளாச்சு நான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து? அத பத்தி ஒரு ஃபீட்பேக் கொடுக்க வேண்டாம்? ஷாம் ஃபோன் பண்ணா ஒரு ரெஸ்பான்ஸே இல்லையாமே. இல்ல மேடம், அது வந்து நாளைக்கு. எனக்கு தெரியாதுங்க. நாளைக்குள்ள ஏதாவது ஃபீட்பேக் வேணும். ஓகே மேடம். சரி. அப்புறம் மேடம் ரூம்ல தானே இருக்காங்க? ஆமா சார். சம்பந்திமா, அடடே, என்ன திடீர்னு? திடீர்னு உங்க மாமனார் முடிவு எடுத்தாருன்னா என்னென்ன பண்ண சொல்றீங்க? சரி, இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காரு? இப்ப ஆர்கே கிட்ட பேசிட்டு நேரா சேம்பர்ல இருந்தா வரேன். நாளை காலையில 11 மணிக்கு லாயர் பிரகாஷா வர சொல்லிருக்காரு. பிரகாஷியா? அங்கிள், அதான் தினேஷோட கேஸ் முடிஞ்சு போச்சுல? அந்த விவகாரம் முடிஞ்சு போச்சுப்பா. புது பிரச்சனைக்கு இல்ல ஆர்கே இப்ப வக்கீல கூப்பிட்டிருக்காரு. சொத்துக்கள் எல்லாம் பாகப்பிரிவினை பண்ணி யார் யாருக்கு என்ன கொடுக்கறதுன்னு வக்கீலோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண போறாராம். அவருக்கு குழி அவரே வெட்டிக்கிறாரா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. என்னென்ன கறக்கணுமோ கரெக்டா கறந்துருங்க. குறிப்பா உங்க புருஷன் பங்கு உங்களுக்கு வரணும், மறந்துடாதீங்க. அவரே புருஷனே இல்லைன்னு ஆயிடுச்சு. அவர் பங்குக்கு மட்டும் இல்ல, எல்லா பங்குக்கும் ஒரு வழி பண்றேன். முதல்ல அதை செய்யுங்க. வரேன். அத்தை, அத்தை, மாமா எங்க? கீழே இருக்காரு. என்ன விஷயம்? இல்ல, அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகப்படுத்தணும். நான் பாத்துக்கிறேன். நான் நிச்சயம் வந்துடுறேன். டோன்ட் வரி. என்னம்மா? இல்ல மாமா, நீங்க லாயருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? லாயருக்கு எதுக்கு? மறந்துட்டீங்களா மாமா? சொத்து பிரிக்கிற விஷயமா லாயருக்கு ஃபோன் பண்ணி. அதுவா? சொல்லிருக்கேன் ஏற்கனவே. 11 o'clockலாம் பிற்பாடு வந்துருவார். சரி மாமா. என்னங்க, நீங்க சொத்து பிரிச்சு கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். அதுக்காக தான் ஜோசியரை வர சொல்லியிருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஜோசியர் எதுக்கு? என்ன பிரமி, சின்ன புள்ள மாதிரி பேசுற? எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணணும். அதுக்குதான் ஜோசியரை வர சொல்லியிருக்கேன். அப்பா, அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே? ஆமா அபிராமி, ஜோசியம் பார்க்காம பண்ண எதுவுமே சரியா நடக்கல. பாத்துறதா நல்லது.
சரி மாமா. சார் வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க ஜோசியரே. எல்லாருக்கும் ஜோசியம் சொல்ற உங்களுக்கு நான் இப்ப ஜோசியம் சொல்ல போறேன். எனக்கேவா? ஆமா, உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். சொல்லி வச்ச மாதிரி டானு வந்துட்டீங்க. வாங்க உட்கார். இருக்கட்டும். வீட்ல ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷன் பாகப்பிரிவினைன்னு சொன்னாங்க. எல்லாம் காலாகாலத்துல நடக்க வேண்டியதுதான். ஐயா, உங்க ஜாதகத்தினுடைய காப்பி ஒண்ணு என்கிட்ட இருந்தது. காலையில பூஜையை முடிச்சிட்டு அதை நான் பார்த்தேன். அப்படியா? என் ஜாதகம் எப்படி இருக்கு? உங்க ஜாதகத்துக்கு ராஜயோகம். எதிரிங்களை விட துரோகிங்க தான் ஜாஸ்தி. ஆனா அதை எல்லாத்தையும் நீங்க முறியடிச்சிருவீங்க. இன்னைக்கு உங்க ஜாதகப்படி அசையும் சொத்து அசையா சொத்து விஷயமா இன்னும் ஒரு மண்டலத்துக்கு எந்த யோஜனையும் செய்யக்கூடாது. என்ன ஜோசியரே, இப்பதான் மாமாக்கு ராஜயோகம்னு சொன்னீங்க, இப்ப இப்படி சொல்றீங்க? உண்மைதாம்மா. ராஜாக்களும் ஆரண்யவாசம் அஞ்ஞானவாசம் போன கதைகளை நம்ம சரித்திரத்திலையும் இதிகாசத்திலையும் பார்க்கலையா? காடாறு மாசம் நாடாறு மாசம் ஆண்டவர் விக்ரமாதித்த ராஜா. அதனால ராஜாவா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் ஜாதகம் தன் வேலையை தவறாம செய்யும். வந்து ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். லாயர் எல்லாம் வர சொல்லியாச்சு. இன்னைக்கு எழுதுனா என்ன ஆகும்? ஒரு மண்டலம் கழிச்சு செஞ்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு முன்னாடி செஞ்சா வக்கர சனி தான் வேலையை காட்டும். ஐயா எந்த நல்ல நோக்கத்துக்காக இந்த பாகத்தை பிரிக்கிறாரோ அது நடக்காது. மேலும் குடும்பத்துக்கு அது நல்லதில்ல. சூசகமா சொல்லணும்னா ஐயாவுடைய உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ கடவுளே, எனக்கு சொத்து வேண்டாம். நெத்தி குங்குமமும் கழுத்துல தாலியும் தங்கினாலே போதும். என்னங்க சொல்றீங்க? அபிராமி, என்னங்க நான் கேக்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு இல்லம்மா, எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த காரியத்தை இப்ப பண்ண வேண்டாம்னு சொல்லக்கூடிய முதல் ஆசாமி அபிராமியை தான் இருப்பா இல்லம்மா? ஆமா மாமா. ஜோசியரே, இந்த மண்டலம்ங்கிறது எத்தனை நாள்? ஒரு மண்டலம்னா 48 நாள். 48 நாளா? ஆமா அபிராமி, திரும்பி பாக்குறதுக்குள்ள போயிடும். என்னங்க சொல்றீங்க? அம்மா, ஜோசியர்னு இல்ல, ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது யார் தடை சொன்னாலும் சகனத்தடை தான். பிற்பாடு பாத்துக்கோ. ஆமாங்க, உங்க சொத்து உங்ககிட்ட தான் இருக்க போகுது. அதை எப்ப வேணாலும் எழுதலாம். ரொம்ப நன்றி ஜோசியரே. அப்ப நான் வரேம்மா. ம். எல்லாரும் நான் வரேன். அபிராமி, லாயருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுமா. என்ன இந்த வீட்ல எந்த காரியமும் நீ தானமா செய்யற? ஆமாம்மா, பண்ணிடு. டைம் ஆச்சு பாரு. சரி மாமா.